தந்தை பெரியாரின் கொள்கைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய இடத்திலே இன்றைக்கு எந்த இயக்கம் இருக்கிறது, எந்த கட்சி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு இந்த நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் தேசப்பிதா காந்தியடிகளை கொன்று சுதந்திரம் வாங்கி கொடுத்த பாவத்திற்காகவே காந்தியை சுட்டு தூக்கி எறிந்துவிட்டு தேசியத்தை வலியுறுத்தக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இந்த நாட்டில் என்று எண்ணுகின்ற போது இளைஞனாக இந்த மாநாட்டில் நான் அதை முதலிலே வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே பேசும்போது அழகாக சொன்னார், அகிம்சை வழியில் அனைத்தையும் நாங்கள் பெற விரும்புகிறோம் என்று. அகிம்சை முறையில் அனைத்தையும் பெற விரும்புகிறோம் என்று சொல்லக்கூடிய தேசமா இது? அல்லது தேசத்திலே தான் நின்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா? எந்த பிரச்சனையை நாம் கேட்டு அரசாங்கம் கொடுத்து விட்டது? தீவிரவாதி ஏன் உருவாகிறான் என்று அருமை தலைவர் சுரேஷ் கண்ணன் அவர்கள் ஒரு வரியிலே சொன்னார். அடிப்படை தேவைகளை அவன் பூர்த்தி பெறாத வரையிலும் அடிப்படை தேவைகளை அரசாங்கம் தேடி சென்று கொடுக்க முடியாத நிலை என்றைக்கு ஏற்படுகிறதோ அல்லது கொடுக்கும் நிலை என்றைக்கு உருவாகிறதோ அன்றைக்குத்தான் இந்த நாட்டில் தீவிரவாதம் ஒளியும் அடியோடு என்று தன்னுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்த முதல் தலைவன் சுரேஷ் கண்ணன். ஆனால் இந்த தேசத்தில் இன்றைக்கு அழகான ஒரு கோரிக்கையை வைத்தார், மது விலக்கை அமல்படுத்தக்கூடாது என்று. மது விலக்கை அமல்படுத்த வேண்டும், நிரந்தரமாக அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் அதை வரவேற்கிறோம். காரணம் என்ன நீங்க பார்க்கணும். இங்க இருக்க மகளிர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். சாராயம் இந்த கிராமத்தில் சாராயம் காய்ச்சறவன் நிறைய பேர் இருந்தான். சாராயம் காய்ச்சிட்டு அவன் சாராயத்தை காய்ச்சி 10 பேருக்கு கொடுப்பான். ஆனா அந்த சாராயத்தை அந்த கிராமத்தில் 2 பேர் குடிச்சிட்டு செத்துட்டா யார போலீஸ் தேடி போய் பிடிக்கும்னா சாராயம் காய்ச்சினவனதான் தேடி போய் பிடிக்கும். கிராமத்தில் சாராயம் காய்க்கிறவன அதை வாங்கி குடிச்சிட்டு 2 பேர் செத்து போயிட்டான்னா போலீஸ் யார போய் பிடிக்கும்? காய்ச்சினவன் யாருன்னு தேடி போய் பிடிக்கும். இப்ப இங்க மதுரை கடைகளை யாரு நடத்திக்கிட்டு இருக்கா? இப்ப மதுக்கடைகளை நடத்துறது நம்மளுடைய அரசாங்கம். ஆனா மதுக்கடைகளை நடத்துறது அரசாங்கம். ஆனா அந்த மதுவை குடிச்சிட்டு அவன் செத்ததுக்கு பின்னால குடிக்கிறவன் செத்துட்டான்னா அவன் முண்டாட்டி விதவை. ஆனா அந்த விதவைகளுக்கு உதவித்தொகை கொடுக்கிறதும் இந்த அரசாங்கம். இப்ப உங்களுக்கு நல்லா புரியுதா? குடிக்கிற சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் குடிகாரன் அரசாங்கத்தில் கொடுத்துட்டு இவன் அவன் விற்கிற தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இவன் செத்துருவான். அவன் முண்டாட்டி விதவை. விதவைக்கு அவன் கொடுத்த காசுல இருந்து எடுத்து அரசாங்கம் உதவித்தொகை கொடுக்கும். இது எவ்வளவு பெரிய அரசாங்கத்தோட திட்டம். இந்த திட்டத்தையும் மானங்கட்டுத்தனமா நம்ம ஆதரிக்கிறோம்னா இதை முழுமையாக கண்டிக்கக்கூடிய ஒரு மனசாட்சி உள்ள இயக்கம் இந்த மனித உரிமை கழகம் என்பதை நான் முதலிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதோட மட்டும் விடலங்க. மழை வந்து விடும் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வந்துவிடக்கூடாது என்று சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்தால் சிறப்பு என்று நினைப்பவன் நான். பேசுவதை தவிர்த்து விடலாம் என்பதே என்னுடைய முக்கியமான விஷயம். வெடிவெடித்ததற்கு நன்றி. மனித உரிமை கழகம் சர்வதேச அமைப்பின் சார்பாக 2வது எழுச்சி மாநாட்டை இங்கே தலைமை பொறுப்பேற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாநில இளைஞர் அணியின் நிர்வாக செயலாளர் அன்பு தம்பி ஜெகன் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்திய மாநில அமைப்பாளர் அன்பு தம்பி வசந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக திருவண்ணாமலையில் பல்வேறு சூழ்நிலையிலும் இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சிக்காக முழுமையாக செயல்பட்ட திருவண்ணாமலை மாவட்ட தலைமை அமைப்பாளர் அண்ணன் பழனி அவர்களே, ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் மண்ணுலிங்கம் அவர்களே, சிவஞானம் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்ட தலைமை நிருபர் விஜய் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக திருவண்ணாமலை மத்திய மாவட்ட அமைப்பாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முருகன் அவர்களே, இளைஞரணி பொறுப்பாளராக செயல்பட்டு இந்த நிகழ்ச்சியை
கடந்த ஒரு மாதமாக சிறப்பாக நடத்த அனைத்து செயல்பாடுகளையும் செய்து வந்த ஜெயக்குமார் அவர்களே, முத்துமுருகன் அவர்களே, தேவகோட்டை குமார் அவர்களே, கார்த்திக் அவர்களே, உதயகுமார் அவர்களே, கடலூர் பிரேம்குமார் அவர்களே, ஏனைய இளைஞர்களின் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளே, மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகளே, அனைத்து ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் எப்ப நிக்கிறது என்னைக்கு பேசுறதுன்னு தான் தெரியல, வெடி வெடிக்கிறது. கிட்டத்தட்ட இரண்டாவது மாநாட்டை நடத்திவிட்டோம் என்ற பெருமிதத்தில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் கொஞ்ச நேரம் மார்க்கெட்டி தான் உட்கார்ந்து இருந்தார்கள். என்கிட்ட கூட சொன்னாரு ஜெகன், அண்ணே நல்ல கூட்டம் தானே, எப்படின்னே இருக்கு அப்படின்னு சொன்ன. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த உழைத்தீர்கள் உங்களுக்கு நல்ல கூட்டம் வந்தது, இதுதான் உண்மையான விஷயம்.